இங்க ஒரு கப்பல் வீட்டுக்கு தெரியாம திட்டுத்தனமா காண பண்ணிக்கிறாங்க. இவங்க லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. ஹீரோயின் ஒரு வக்கீலுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அவங்களை கூப்பிடுறதுக்காக போகும்போது வக்கீல் கூட இவங்க ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவர் சந்தேகப்படுறாரு. ஒரு லேடி ஹீரோ கிட்ட நீங்க இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் யாருக்காவது போட்டீங்கன்னா அவங்க எங்க போனாலும் இந்த வாட்ச் மூலமா நீங்க அவங்களை ட்ராக் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோ உடனே அந்த டிவைஸ் வாங்கி வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாரு. அடுத்த நாளே அதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் வெளியே இருக்க மாதிரி காமிக்குது. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட கேட்டா நான் எங்கேயுமே போலி ஆபீஸ்ல தான் சொல்றாங்க. ஃப்ரெண்டை மீட் பண்ண ஹீரோ ஷாப் போயிருக்கும் போது அங்க ஒய்ஃபும் வக்கீலும் ஒன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அந்த டிவைஸ் ஒரு காபி ஷாப் காமிக்குது. அங்க போய் பார்த்தா ஒய்ஃப் இருப்பாங்க. ஹீரோயின் டைரக்டாவே கேட்டுறாங்க நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு தினம் ஒரு ஏரியால ஒய்ஃப் போற மாதிரி அந்த டிவைஸ்ல காமிக்குது. கண்டிப்பா அந்த வக்கீல் கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் முத்தி போய் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள போட்டு தள்ளிடுறாரு. டிவைஸை கொடுத்த லேடி கால் பண்ணி நீங்க வச்சிருந்த டிவைஸ் இவ்வளவு நாளா என்ன தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த காஃபி ஷாப்க்கு இந்த லேடியும் போயிருப்பாங்க. ஹீரோயின் எதாச்சும் அங்க வந்திருப்பாங்க. மத்த எல்லா நாளையுமே ஹீரோயின் ஆபீஸ்ல மட்டும் தான் இருந்திருப்பாங்க. இவர் தான் தப்பா புரிஞ்சு ஒய்ஃபே கொண்டுட்டாரு. நமக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருந்தா டைரக்டா கேட்டுறதே நல்லது. இல்லன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு இந்த படத்து மூலமா சொல்லியிருப்பாங்க.